அனைவருக்கும் வணக்கம். நேத்து என் கண்ல 2 செய்தி பட்டுச்சுங்க. ஒண்ணு சன் நியூஸ்ல வந்தது. இன்னொன்னு இந்து த ஹிந்துல வந்தது. 2மே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அண்ணன் சீமான் அவர்களை பத்தி தான். ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படியே எதிரான செய்திகள் அப்படின்ற மாரி எடுத்துக்கலாம். ஒரே கால சூழல்ல எப்படி அது வந்துச்சுன்னு எனக்கே புரியல. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, சன் நியூஸ்ல வந்து செய்தி எடுத்துக்கலாம். அதான் ரொம்ப முக்கியம். கோர்ட் வந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஒரு வார்னிங் குடுத்திருக்குது. அல்லது வந்து ஒரு நீதிபதி அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் அப்படின்ற மாரி. அடுத்தவரை எரிச்சலூட்டும் விதமாக பேசுவதுதான் சீமானின் வழக்கமாக உள்ளது. தொடர்ந்து நீதிமன்ற படிக்கட்டுகளில் ஏறினால்தான் நிதானம் வரும். சென்னை உயர்நீதிமன்றம் வந்து வன்முறை தூண்டும் விதமாக சீமான் அவர்கள் பேசிய வழக்கில் நேரில் ஆஜராக விலக்கு அளிக்க வேண்டும் என்று சீமான் அவர்கள் தரப்பில் கொடுக்கப்பட்ட அந்த மனுவை நிராகரித்து, இல்ல நீங்க நேர்ல ஆஜர் ஆவுங்க அப்படின்னு சொல்லிட்டு கருத்து சொல்லியிருக்காரு நீதிபதி. இந்த மாதிரி வந்து நீதிமன்ற படிக்கட்டுகள் ஏறினாதான் வந்து நிதானம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து. இப்ப இந்த செய்தியை பார்த்த உடனே திமுக உடன்பிறப்புகள் அல்லது சீமான் வெறுப்பாளர்கள் எடுத்துக்கலாமே. அண்ணன் சீமான் அவர்களுடைய வெறுப்பாளர்கள் எல்லாருமே இது தீர்ப்பு அப்படின்னு நினைச்சிட்டாங்க. இந்த நீதிபதியுடைய கருத்துக்கும் தீர்ப்புக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அவங்களுக்கு புரியல. கருத்து அப்படிங்கிறது ஏதோ ஒரு சூழ்நிலையில பல கருத்துக்கள் வந்து நீதிபதிகள் சொல்லிட்டே இருப்பாங்க. அது எல்லாமே தீர்ப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இது அந்த தனிப்பட்ட நீதிபதியுடைய கருத்து. தீர்ப்புங்கிறது எப்படி தெரியுமா இருக்கும்? தீர்ப்புங்கிறது என்ன தெரியுமா? இதே பேச்சு சுதந்திரம் அப்படின்ற கான்டெக்ட்ல எடுத்துக்கலாமே. சவுக்கு சங்கருக்கு சமீபத்தில் கொடுத்தாரு பாத்தீங்களா, ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன். அது தீர்ப்பு. என்ன சொன்னாரு? உங்களால கேட்க முடியலன்னா காதை மூடிக்கங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப அஃபண்ட் ஆகுதா பார்க்காதீங்க. ரொம்ப இரிட்டேட் ஆகுது, உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுதா, நீங்க அதை பார்க்காதீங்க. அது சரியா தவறா, பேசக்கூடிய கருத்து சரியா தவறா என்பதை அதை பார்க்கக்கூடிய மக்கள் முடிவு செய்யட்டும். அவங்க பொய் தான் பேசுறாங்க, அவங்க தப்பு தான் பேசுறாங்க, அல்லது அவங்க பேசுறது வந்து ரொம்ப மோசமானது அப்படின்னா நாளடைவில் அந்த பேச்சை வந்து மக்கள் நிராகரித்து விடுவார்கள். மற்றபடி வந்து எனக்கு இது டிஸ்டர்ப் ஆகுது, எனக்கு வந்து அஃபண்ட் ஆகுது, எனக்கு எரிச்சல் அடையுது அப்படின்னு சொல்லி நீங்க வந்து போடுறதுன்றது தவறு அப்படின்னு சொல்லி தீர்ப்பை வழங்கினார் நீதிபதி. இது வந்து ஒரு நீதிபதி அவர்களுடைய கருத்து. முதல்ல இது ரெண்டையும் பிரிச்சு பார்க்கணும். சரி, இதை பார்த்துட்டோமா? அடுத்து இதே நாள்ல த ஹிந்துல வந்த ஒரு திறனாய்வு கட்டுரை அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சு சம்பந்தமாகவே வந்திருக்குது. சந்திரன் ராஜா அப்படின்னு கூடிய ஒரு அண்ணன், ஒரு மூத்தவர், ஒரு அரசியல் விமர்சகர், தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவர். ஆனால் நாம் தமிழ் கட்சி மீதான விமர்சனங்களையும் கடுமையாக வைப்பாரு, ஆதரவும் கொடுப்பாரு. நான் பார்த்திருக்கேன். அவருடைய ஒரு திறனாய்வு கட்டுரை ஹிந்துல வந்திருக்குங்க. சீமானின் மொழியாடல், அதுதான் அந்த கட்டுரையுடைய தலைப்பே, கான்செப்டே. ஏன் வந்து சீமான் அவர்களுடைய மொழியாடல் என்பது சாமானியர்கள் கூட கனெக்ட் ஆகுது? எளிய படிப்பறிவு இருக்கிறவங்க, இல்லாதவங்க, இளைஞர்கள், அரசியல்லையே ஆர்வம் இல்லாம இருந்தவங்க எல்லாம் கூட அரசியலோட சேர்ந்து பயணிக்கிறதுக்கான ஒரு புள்ளியாக எப்படி சீமான் அவர்களுடைய பேச்சு இருக்குதுன்னு சொல்லி அவர் அந்த கட்டுரை எழுதியிருக்காரு. சுருக்கமா அதில் இருக்கிற முக்கியமான ஹைலைட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு படிச்சு காமிச்சிடுறேன். ரொம்ப அழகா இருந்துச்சு. சீமானின் மொழியாடல் சாமானியர்களின் கவனம் ஈர்ப்பது ஏன் எனும் கேள்வி தமிழக அரசியல் களத்தில் முன் எப்போதையும் விட தற்போது அதிகமாகவே கேட்கப்படுகிறது. இந்த ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட கவனிங்களே. இதுவரை அரசியல் தலைவர்கள் யாரும் கையாளாத சாமானியர்களுக்கு நெருக்கமான பேச்சு. ஏற்கனவே ஒரு தடவை மதிமாறன் அவர்கள் சொன்னார்னு அவங்க சொல்லியிருப்பேன். சீமான் அவர்கள் மேடையில பேசும்போது அது வந்து பேசக்கூடிய மக்கள் தான் பேசுறதா நினைச்சுப்பாங்களாம். அப்படியே அவங்களுடைய கருத்தை அதை மாற்றக்கூடிய ஆற்றல் பெற்றவர் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது அதை விட இன்னும் கொஞ்சம் ஆழமா போயிட்டு எழுதியிருக்காரு. வெகு மக்களுக்கான நல அரசியலில் இருந்து புறக்கணிக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை சாமானியர்கள் அரசியல் பேசுவதையே தவிர்த்து கடந்த ஒரு 30-40 ஆண்டுகளாக எப்படி இருந்துச்சு அரசியல் அப்படிங்கிறத அழகா எழுதியிருக்க பாருங்க. அது அறிஞர்களுக்கானது. அரசியல் என்பது அறிஞர்களுக்கானது, பேரறிஞர்களுக்கானது என்று கிட்டத்தட்ட வாக்கு செலுத்துவதை தவிர அரசியல் விருப்பற்று ஒதுங்கி வாழ பழகினர். யாரு? நம்முடைய சாமானிய மக்கள் அல்லது வந்து கல்வி அறிவற்ற மக்கள். அதெல்லாம் அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப பேச்சு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அறிஞர்களுக்கும் பேரறிஞர்களுக்கானது. அரசியல் நம்முடைய ரோல் அப்படிங்கிறது வெறும் ஓட்டு போடுறது மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த மக்கள், சுத்தமா ஒதுங்கி இருந்த மக்கள், அவங்களும் அரசியல்வாதிகளா மாற ஆரம்பிச்சாங்க, அவங்களும் பேச ஆரம்பிச்சாங்க. அந்த கனெக்டிவிட்டியை ஏற்படுத்துறது சீமான் அவர்களுடைய பேச்சு தான் அப்படின்னு சொல்லி அந்த கட்டுரை நீளுது. அவ்வளோ அழகா திறனாய்வு பண்ணி எழுதியிருக்காங்க. அந்த என்ன காரணம் 2009 எப்படி சீமான் அப்படின்ற ஒருத்தர் முளைச்சி வராரு, அவருடைய பேச்சு அந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட அதிர்வலைகளை ஏற்படுத்திச்சு, எப்படி வெடித்து சிதற தொடங்கியது, அந்த மொழியும் குரலும் தான் சீமானுடையது. சாமானிய வியாபாரிகள், தினக்கூலிகள், சீரியல் பார்க்கும் பெண்கள், சினிமாவில் அடிமைப்பட்டு கிடந்த இளைஞர்கள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் என்று ஒரு கூட்டம் சீமானின் அந்த மொழியாடலால் ஈர்க்கப்பட்டு மொழி வழி தேசியமும் அதன் வழியான அரசியல் இறையாண்மையும் தமிழர்களுக்கு உரியதே, அதை ஏன் இழந்தோம் அப்படிங்கிற எல்லாமே சீமான் அவர்களுடைய அந்த பேச்சு மூலமாக ரொம்ப எளிமையாக கடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஏன் இத்தனை லட்சம் பேர் ஆதரிக்கக்கூடிய ஒரு சக்தியாக மாறி இருக்காருன்னு சொல்லி அந்த கட்டுரை எழுதியிருக்காருன்னு அதோடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்க முழுமையாக கூட படிச்சு பாருங்க. இப்படி ஒரே நாள்ல சன் நியூஸ்ல ஒரு நீதிபதி அவர்களுடைய கருத்துன்னு ஒரு செய்தியும்,
இன்னொரு பக்கம் த ஹிந்துல ஒரு அரசியல் விமர்சகர்களுடைய திறனாய்வு அப்படிங்கிற ஒரு செய்தியும் பார்க்க நேர்ந்தது. ரெண்டுமே வந்து சீமான் அவர்களுடைய மொழியாடல் சம்பந்தப்பட்டு. சரி, ரைட். சீமான் வந்து கடுமையா பேசுறாரு, வெறுப்பேற்றும் வகையில் பேசுறாரு, ரொம்ப வந்து கத்தி பேசுறாரு, கடுமையா ஒருமையில கூட சில நேரங்களில் பேசுகிறார். இப்படி எல்லாமே விமர்சனம். இதுதான் எல்லாருமே விரல் நீட்டி 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 காட்டுவாங்க. இப்படி பண்றாரு, இப்படி பண்றாரு, இந்த ஆள் மட்டும் இப்படி பண்றாரு, இந்த ஆள் மட்டும் இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லி. சரி, ரைட்டு. ஒரு பக்கத்தை தானே காட்டியிருக்கீங்கன்னு விஜயகாந்த் அவர்கள் சொல்ற மாதிரி நம்ம ஒரு பக்கத்தை தானே பார்க்கிறோம். இப்படி கை நீட்டுகிறவர்கள் எல்லாரும், விரல் நீட்டுகிறவர்கள் எல்லாருமே இன்னொரு பக்கத்தை ஏன் பார்க்க மறுக்கிறார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப நாம் தமிழர் கட்சியால கடந்த 3.5 ஆண்டுகள்ல நூற்றுக்கணக்கான புகார்கள் கொடுக்கப்பட்டு, இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த நிலைமை என்ன அப்படின்னா, இனி ஏதோ 10 பேர் 20 பேர் கூட கூட்டிக்கிட்டு சும்மா அப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கிற ஏதோ ஒரு லெட்டர் பேட் அமைப்பு நடத்தக்கூடிய ஒரு ஆள் கிடையாதுங்க. 36 லட்சம் மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைவர். உலகெங்கும் அவருடைய ஆதரவாளர்கள், அவருடைய இருக்கக்கூடிய கொள்கையுடைய பற்றாளர்கள், அவருடைய தலைவருடைய பற்றாளர்கள் எடுத்தோம்னா கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அப்ப கோடிக்கணக்கான மக்களால் நேசிக்கப்படக்கூடிய, கோடிக்கணக்கான மக்களால் கொண்டாடப்படக்கூடிய, மதிக்கப்படக்கூடிய ஒரு தலைவர், ஒரு மாபெரும் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய சீமான் அவர்களை பேசுகிறவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க என்ன மாதிரி பேசுறாங்க? விமர்சனம் என்ற பெயரில் தமிழ்நாட்டில் வேறு எந்த தலைவரையுமே அப்படி பேசுவதாக கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. வெறும் ஆளுங்கட்சி மட்டும் இல்லைங்க, அது எதிர்கட்சியா இருக்கக்கூடிய கட்சியா இருந்தாலும் சரி, நாம் தமிழருடைய வாக்கு வங்கியில கம்மியா இருக்கக்கூடிய கட்சிகளாக இருந்தாலும், ஒரு பாமகவோ அல்லது வந்து மற்ற கட்சிகளோ, ஒரு விசிகாவோ அல்லது எந்த கட்சியாக இருந்தாலுமே அந்த கட்சியின் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களை பேசுவதாக கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத மொழியாளர்களை அண்ணன் சீமான் அவர்கள் மீது நான் ஊடகவியலாளர், நான் வந்து இந்த கொள்கையாளர், நான் அந்த கொள்கையாளர் அப்படின்ற பேர்ல அவங்க கட்டமைச்சு விடுறதா அவங்க எழுதக்கூடிய வாசகங்களும் பேச்சுகளும் ஒன்றும் இல்லை. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் எடுத்துக்கலாமே, கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் இந்த தலைப்பை பாருங்க. தமிழ்நாட்டில் வேறு எந்த அரசியல் கட்சி தலைவரை பற்றியாவது இந்த நாயால, சரி ஓகே அவங்க மொழியிலே நம்ம போக வேணாம், இந்த மனிதனால யாரை பத்தியாச்சும் இப்படி போட முடியுமா? என்ன வார்த்தை, என்ன தலைப்பு? இது ஒண்ணு இல்லை, தொடர்ச்சியாக இதையே ஒரு நாள் செய்ய முடிகிறது என்றால் அப்படி போடுறதோட மட்டும் அவன் நிறுத்தல. கூடுதலா என்ன பண்றான், அதுல முதலமைச்சர்ல இருந்து, துணை முதலமைச்சர்ல இருந்து, திமுக ஐடி விங், விசிக திருமாவளவன் அவர்கள் அவங்களுடைய ஐடி விங், நாம் தமிழர்ல இருந்து எல்லாரையும் டேக் பண்ணி நான் இப்படி போட்டிருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்றான். என்ன சொல்றது, சமர்ப்பிக்கிறான். யாருக்கு? முதலமைச்சர்ல இருந்து எல்லார்கிட்டையும் காமிக்கிறான். இப்படி ஒரு வார்த்தையை போட்டு ஒரு வீடியோவை பண்ணிட்டு அதை தன் கையால எழுதி இத்தனை பேரையும் கூப்பிட்டு, முதலமைச்சரை கூப்பிட்டு ஐயா பாருங்கன்னு சொல்லி வேற யாராச்சும், வேற எந்த தலைவரையாச்சும் எழுதிட்டு அப்படி காட்ட முடியுமா? ஒண்ணும் இல்ல. ஒரு தடவை வந்து இதே நபர், இந்த முக்தார் அப்படிங்கிற நபர் ஒரு மாசத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், பாமக நிறுவனர் ஐயா ராமதாஸ் அவர்களை பற்றி ஒரு வீடியோ, ஏதோ இந்த வயசுல உனக்கு இது கேக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு தம்ப்நெயில் போட்டு வீடியோ போட்டதுக்கு அப்புறம் ஒரு வாரம் போன் சுவிட்ச் ஆஃப். உங்களுக்கு தெரியுமா? போன் சுவிட்ச் ஆஃப் பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாப்ல இந்த நபர். ஏன் அப்படின்னா, எதிர்கொண்ட அதற்கான எதிர்வினைகள் அந்த மாதிரி இருந்துச்சு. பாமகவை சார்ந்தவர்கள் கிட்டத்தட்ட லாஸ்ட் வார்னிங் அதோட அடங்கின ஆள் தான். பாமகவை பத்தியோ, பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களை பத்தியோ ஒரு பதிவு கிடையாது, ஒன்றும் போட முடியாது, போடுறதுக்கு துணிச்சலும் கிடையாது. ஏன் அண்ணன் சீமான் அவர்களை பற்றி போடுவதற்கான துணிச்சல் வருகிறது? யோசிச்சு பார்க்கணும். ஏனென்றால் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், அவர் ஒரு சாதியை முன்னிறுத்தக்கூடிய ஒரு தலைவராக ஒருவேளை இருந்திருந்தால் அவரை பார்த்தும் எல்லாரும் பயந்திருப்பாங்க. சாதி அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ள அவர் வந்து இந்த 30 லட்சம் பேர் அடைச்சு, அல்லது வந்து ஒரு 5 லட்சம் பேர் அடைச்சு வச்சிருந்து அவங்களுக்கான தலைவராக நின்றிருந்தார் அப்படின்னா கூட அவரை பத்தி எழுதுறதுக்கு நடுங்கி போயிடுவாங்க. திராவிடம் முதல்ல எழுத விடாது, யோ எழுதாதையா, அப்புறம் அந்த சாதிக்காரங்க யாரும் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்லி திராவிடம் அவர்களை கட்டுப்படுத்தியிருக்கும். இந்த திராவிட தலைவர்கள் அவங்களை கட்டுப்படுத்தியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு மொழி அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறதுனாலதான் இவரை வந்தவன் போனவன், நேத்து வந்தவன், சில்லறப்பையன், இவெல்லாம் ஒரு ஆளே இல்லை அப்படின்ற இடத்துல இருக்கிறவங்க கூட, டேய் அவனே இவனே அந்த மகனே இந்த மகனே அப்படியா இப்படியா, அவனு அப்படி பண்ணிடுவோண்டா, இப்படி பண்ணிடுவோண்டா, கொன்றுவோண்டா, காலை உடைப்பண்டா, சமாதி கட்டுவோண்டா, புதைப்பண்டா, எல்லாமே பேச முடியுது. நாம் தமிழ் கட்சி சார்பில் என்ன பண்றாங்க, அதிகபட்சம் புகார் தான் கொடுக்க முடியுது. இப்போ சீமான் அவர்கள் வெறுப்பேற்றும்படி பேசுகிறார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, விரல் நீட்டவங்க கூட இவர் மட்டும் ஏங்க இப்படி பேசுறாருன்னா, அவரை மட்டும் ஏங்க எல்லாரும் இப்படி பேசுறாங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஈவேராவை நேசிக்கக்கூடியவங்க 10,000 பேர் இருந்தா பெரிய விஷயங்க. ஆனா சீமான் அவர்களை நேசிக்கக்கூடியவங்க இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அப்போ அவரை ஈவேரா அவர்கள் இறந்துட்டாரு, அவருக்கு அங்கங்க செலவு வச்சிருக்காங்க அப்படின்றதுனால அவரை தலைவராக ஏத்துக்கிறவங்களுடைய உணர்வு மட்டும்தான் உணர்வா? அண்ணன் சீமான் அவர்களை தலைவராக ஏற்றுக்கிறவங்களுடைய உணர்வுக்கெல்லாம் மதிப்பு கிடையாதா? அப்ப அவங்களுக்கு ஒரு தடவையும் கோபம் வராதா, ஆதங்கம் வராதா, அவங்க மனம் புண்படாதா? அவங்க வந்து ஒவ்வொரு தடவையும் தன் நேசிக்கிற தலைவரை வந்து இந்த மாதிரிலாம் வந்து இவ்வளவு நேரடியாக ஆபாசமாக தாக்குறாங்களே அப்படின்ற கோபம் வராது? அதுக்கெல்லாம் எங்க போய் அந்த கோபத்தை அவங்க காட்ட முடியும்? காட்டுறாங்களே எங்கேயாச்சும்? எங்க போய் அவங்களுடைய ஆதங்கத்தை கொட்ட முடியும்? போலீஸ்க்கு போய் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அது எதுவும், அதுக்கு எந்த நடவடிக்கையும் கிடையாது, அது யாரும் கண்டுக்கிறது கிடையாது. கோர்ட்டுக்கு போனாலும் எந்த நடவடிக்கையும் கிடையாது.
ஆனா பேசுறவங்க எல்லாம் பேசிட்டே இருப்பாங்க. வேலை வசவுகளை வீசுறவங்க எல்லாம் வீசிட்டே இருப்பாங்க. கல் எறியறவங்க எரிஞ்சிட்டே இருப்பாங்க. அவதூறு பரப்புறவங்க எல்லாம் பரப்பிட்டே இருப்பாங்க. ஒரு மொபைல் போன் பறிமுதல் செய்யப்படுது. அந்த மொபைல் போனை வச்சு எந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியையும் அண்ணன் சீமான் அவர்களையும் எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணாங்க. அதுல இருக்கக்கூடிய எவங்கிட்டெல்லாம் கொடுத்து அதை லீக் பண்ண வைக்க முடியுமோ, அதை யார் பண்ணாங்க, எதனால பண்ணாங்க, இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி இதை பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கும் தெரியும், இந்த அரசாங்கத்துக்கும் தெரியும், நீதிபதிகளுக்கும் தெரியும், எல்லாருக்கும் இந்த சிஸ்டம் ஒட்டுமொத்த சிஸ்டம்க்கே தெரியும். ஆனா அது யார் பண்றாங்கன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே இருப்பாங்க. அதுவா லீக் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. இவங்க சொல்றாங்கல்ல வெறுப்பேற்றும் வகையில் பேசுகிறாருன்ட்டு, எவ்வளவு வெறுப்பு அவர்கள் ஏற்றி இருப்பார்கள். அப்போ அவ்வளவும் தாங்கி 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 சகித்து 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 ஒற்றை மனிதன் எவ்வளவு கட்டுப்படுத்த முடியும்? சரி, சீமான் அவர்கள் வெறுப்பேற்றும்படி பேசுகிறார் அப்படின்னா, உங்களுக்கு வெறுப்பாகிற மாதிரி அவர் என்ன பேசுறாரு? முக்கியமா இங்க இருக்கக்கூடிய கனிம வள திருட்டை பத்தி பேசுறாரு. இங்க மொழி அழியறத பத்தி பேசுறாரு. இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் இங்க வந்து சூறையாடப்படுறத பத்தி பேசுறாரு. மக்களை அடிமையாக வைத்திருக்கிறத பத்தி பேசுறாரு. மற்றவர்கள் அவர் மீது ஏவுகிற அந்த வன்முறை, ஆபாசம், குடும்பத்தை தாக்குறது, தனி மனித தாக்குதல், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை தாக்குறது, இவ்வளவு விஷயங்களை ஒப்பிடும்போது சீமான் அவர்களுடைய வாயிலிருந்து வர கடுமையான வார்த்தைகள் ஒண்ணுமே இல்லையே. அதுல 100ல ஒரு பங்கு கூட இல்லையே. அந்த லெவலுக்கு சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்களும் இறங்கி பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இன்னைக்கு எவ்வளவு கைதுகள் நடந்திருக்கும். ஒரு ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய தலைவரை பற்றியோ அவருடைய குடும்பங்களை பற்றியோ சீமான் அவர்கள் அந்த மாதிரியான வார்த்தைகளை நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள்லாம் ஒரு தம்ப்நெயில் வச்சிட முடியுமா, ஒரு பதிவு பண்ணுமா? அவங்க விரும்பவும் மாட்டாங்க. ஆனா இவரை ஏதோ நேர்ந்து விட்டா மாதிரி நம்ம வந்தவன் போனவெல்லாம் இப்படி செய்யறத இதை தட்டி கேட்கறதுக்கும் இதை வந்து சுட்டி காட்டி இது தப்புப்பா, உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவர் இத்தனை லட்சம் பேரை வழிநடத்தக்கூடிய தலைமை பொறுப்புல இருக்கக்கூடியவர், அவரெல்லாம் இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லி அறிவுரை சொல்றதுக்கோ அல்லது வந்து இதை கட்டுப்படுத்துறதுக்கோ இந்த ஊடகங்களை கட்டுப்படுத்துறதுக்கோ இங்க யாருமே இல்லையே. பெரிய மனுஷங்க, மூத்தவங்க, பொறுப்புல இருக்கிறவங்க, அரசுல இன்னைக்கு வந்து அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க, இல்ல வந்து காவல்துறையில் இருக்கிறவங்க யாருமே இல்லையே. எல்லாரும் ரசிக்க தானே செய்யறாங்க, எல்லாரும் வேடிக்கை பார்க்க தானே செய்யறாங்க. அப்படின் போது ஏன் இந்த ஒற்றை நபரை மட்டும் நீ பேசினா குற்றம், உன் வாயை திறந்தா குற்றம், நீ சொன்னா குற்றம்னு சொல்லி இவரை மட்டும் சொல்வது என்பது எந்த வகையில் நியாயம்? இப்ப கோர்ட்ல கூப்பிட்டுருக்காங்க, நீதிமன்ற படிகளை ஏறினாதான் நிதானம் வரும்ட்டு. அவர் நிதானமா தாங்க இருக்காரு. ஏற்கனவே அவர் நீதிமன்ற படிகளை நிச்சயமாக ஏறுவார். ஏறி போயிட்டு அவருடைய விளக்கம் கொடுப்பாரு. தமிழ்நாட்டில் அநாகரிக அரசியலை ஆரம்பிச்சு வச்சதே இந்த திராவிடம் தான், திமுக தான் அப்படிங்கிற விளக்கத்தை அவர் கொடுப்பாரு. ஒரு மிகப்பெரிய மிக கொடிய வன்முறை வெறும் பொறாமை காரணமாக, என்னடா இந்த ஆள் மட்டும் என்ன பண்ணாலும் வளர்ந்து போறானே, எப்படி இவங்களால மட்டும் சாத்தியப்படுத்த முடியுது? நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அந்த அரசியலை காசு கொடுத்து நம்மளால செய்ய முடியாத செலவில்லாம எப்படி அவங்க பண்ணிட்டு போறாங்க, அவங்களுக்கு மட்டும் எப்படி இப்படி நடக்குது அப்படிங்கிற அந்த வெறுப்பையும் அந்த ஆதங்கத்தையும் அந்த பொறாமையும் எப்படி காட்டுறதுன்னு தெரியாம நேரடியாகவும் காட்ட முடியாம அல்லக்கைகளை வச்சு கொட்டி கொட்டி தீக்குறாங்களே. இவ்வளவும் சகிச்சுக்கிட்டு இவ்வளவும் எதிர்கொண்டுகிட்டு ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையை கடந்து போயிட்டு இருக்கிற ஒரு தலைவராக அல்லது வந்து அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மனிதராக சீமான் அவர்கள் இருக்கும்போது மேடைகளில் பேசும்போது கடுமையான பேச்சுகள் வரதா செய்யும். அதை வந்து ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் சொன்ன மாதிரி உனக்கு ரொம்ப வெறுப்பா இருந்தா நீ காதை முடிக்கும், நீ பார்க்காத, நீ அமைதியா இரு, அது சரியா தவறா என்பதை மக்கள் தீர்மானிக்கட்டும். இது நீதிபதி அவர்களுடைய தீர்ப்பு. அந்த தீர்ப்பையே இந்த இடத்துல சுட்டி காட்டி இந்த வீடியோவை நிறைவு செய்யறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.